நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா? என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி மோட் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ வாஸ் 96 kgs அட் த டைம் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் டெலிவரி. ப்ரெக்னென்ட் ஆகும்போது 80 kgs தான் இருந்தேன். பட் த்ரூ அவுட் மை ப்ரெக்னன்சி நல்லா செம்மையாக சாப்பிட்டு 96 kgs ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 16 kgs வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டைமில் மட்டுமே நான் போட்டேன். அந்த வெயிட்டை என்னால் இப்போ வரைக்கும் கம்மி பண்ணவே முடியல. இடையில அது பண்ணி இது பண்ணி எப்படியாவது வெயிட் கம்மி பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் சுத்தமாக முடியலை. கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் அதிகமாகும். அதே 96 தான் வந்துட்டு எனக்கு இருந்தது. என் ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் டெலிவரி என்னன்னு சொல்லாமல் நான் ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் ஆச்சு. பட் அதுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணினேன். என்னோட டெலிவரிக்கும் அதுதான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நான் இப்போ வந்து 98 kgs இருக்கேன். இதோட இந்த டெலிவரி எப்படி இருக்க போகுதுன்னு சத்தியமாக எனக்கு புரியல, இந்த செகண்ட் டெலிவரி. பட் ஒன்று மட்டும் உண்மை, நார்மல் ஒரு சி செக்ஷன் ரெண்டுமே கண்டிப்பாக ஈஸி கண்டிப்பாக கிடையாது. சில பேர் சொல்லும்போது ஓ நார்மலாக அப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன யோசிக்க தோணுன்னா, என்னடா நீங்கள் சி செக்ஷன்னா மட்டும் என்ன ரொம்ப சாதாரண விஷயமா அப்படின்னு இருக்கும். நார்மல் ஒரு சி செக்ஷன் கஷ்டப்பட்டு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது நம்ம. பட் பேசுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்துருவாங்க, இதுவா அதுவா அப்படின்னு கேட்குறக்கு. எனிவேஸ், உங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் பேபி மோட் ஆஃப் டெலிவரி என்னன்னு ரொம்ப ப்ரௌடாக கமெண்ட்டில் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.